இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் 6 சிபிஎஸ்சி ஹிந்தி புக்கு அமிர்தா ஹிந்தி பாட்மாலா அதோட சாப்டர் 2 கோல்டன் கேர்ள் ஹீமா தாஸ் இந்த சாப்டரோட லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பிரவேஷில் என்ன சொல்லியிருக்காங்க, திருத் சங்கல்ப் சஹித் சங்கர்ஷ் मुश्किल से मुश्किल लक्ष्य को आसान बना देता है. धृतना स्ट्रगल, ओके. संकल्प सहित संघर्ष, संघर्षना வந்து डिटर्मिनेशन, ओके. सो स्ट्रगल कंबाइंड विथ डिटर्मिनेशन. मुश्किल से मुश्किल लक्ष्य को, ரொம்ப ரொம்ப முஷ்கில்னா டிஃபிகல்ட், ரொம்ப முஷ்கில்ஸே முஷ்கில்னா ரொம்ப கஷ்டத்துலேயும் கஷ்டமான நம்மளுடைய லட்சியங்களை ஆசான் பனாதேதாக ரொம்ப ஈஸியாக்கிடுது. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரகிள் எவ்வளோ டிட்டர்மிண்டாக நம்ம இருக்கோங்கிறது கம்பைன்டு வித் டிட்டர்மிண்டாக இருக்கோம்னா என்னென்னா, இதை முடிக்கணும், இதை பண்ணணும், நான் டாக்டர் ஆய தீருவேன், நான் வந்து பைலட் ஆய தீருவேன், நான் இந்த லெசனை இன்றைக்கி படித்தே தீருவேன், நான் இன்றைக்கி இந்த இன்கம்ப்ளீட் ஒர்க்கை முடிச்சே தீருவேன் அப்படின்னு டிட்டர்மினேஷனோட இருக்கும்ல. 9 மணிக்குள்ளே நான் முடிச்சுட்டு 9:30 நான் தூங்க போகணும் அப்படின்லாம் நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஒன் கோல் இல்லையா. ஸோ அந்த டிட்டர்மிண்டாக இதை முடிச்சே தீரணும்னு இருக்குல்ல, அதுதான் டிட்டர்மினேஷன், சங்கர்ஷன் சொல்கிறோம். அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் நம்ம, ஓகேயா. பிளான் பண்ணுறோம்ல, பிளான் பண்ணிவிட்டு கை வலிச்சாலும் நம்ம எழுதணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதுதான் திருத், ஓகே. ஸோ ஸ்ட்ரகிள் கம்பைன்ட் வித் டிட்டர்மினேஷன், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா முஷ்கில்ஸே முஷ்கில் லட்சியக்கோ, ரொம்ப ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப கஷ்டமான லட்சியங்களை கூட, கோல்ஸ், நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற கோல்ஸை கூட ஆசான் பனாதேதாக நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துருது. விபரீத் சே விபரீத், விபரீத்னா விபரீதமான, ஓகே. மோஸ்ட் அட்வர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. விபரீதத்துலேயும் ரொம்ப விபரீதமான பரிஸ்தித்தியாம்பி, சர்க்கம்ஸ்டன்சஸ் கூட அனுகூல் ஹோ ஜாத்தி ஹே, ஃபேவரபுளாக மாறிடுது, ஃபேவரபுளாக ஆகிடும். எப்போ ஆகிடும், நம்ம வந்து நம்ம டிட்டர்மினேஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அந்த டிட்டர்மினேஷனுக்காக நம்ம எத்தனை ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளுடைய லட்சியங்களை அடையிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது லட்சியங்களும் அடையிறதும் நமக்கு ஈஸியாகிடுது. நம்ம லட்சியங்களை அடையிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது ரொம்ப விபரீதத்துலேயும் ரொம்ப மோஸ்ட் அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் எது வந்தாலும் கூட அது நமக்கு ஃபேவரபுளாக ஆகிடுது, ஓகே. சர்க்கம்ஸ்டன்சஸ்னால் சில சூழ்நிலைகள் வரும் இல்லையா. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ஹோம்ஒர்க்கை முடிச்சே ஆகணும்னு நினைப்போம். அப்போன்னு பார்த்து நமக்கு வந்து பெண் எழுதாது, இல்லை அப்போன்னு பார்த்து நம்ம ரொம்ப டயர்டாக போயிடுவோம், நமக்கு மூடே இருக்காது படிக்கிறதுக்கு, அவங்க என்னடா படிக்கணும், நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம், அன்றைக்கி டைமே இருக்காது எழுதுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளை மீறி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பரிஸ்தித்தியா இல்லையா. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் அட்வர்ஸ், இல்லை நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், நமக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ நம்மளால் எழுதி முடிக்கிற மாதிரி முடிக்கணும், நம்ம மனசில் நினச்சாலும் நம்மளால் முடிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா. அதான் மோஸ்ட் அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். விபரீத் சே விபரீத் பரிஸ்தித்தியா, அது மோஸ்ட் அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் கூட அனுகூல் ஹோ ஜாத்தி ஹே, ஃபேவரபுளாக நமக்கு மாறிடுது. இஸ்கா ஜீதா ஜகுதா உதாஹரன், இதுக்கான லிவிங் எக்ஸாம்பிள் தான் ஹீமா தாஸ் ஹே, ஹீமா தாஸ், ஓகே. இந்த மாதிரி டிட்டர்மினேஷனோட ஸ்ட்ரகிள் பண்ணுறது, எப்படி லட்சியங்கள் ஈஸியாகுது, அப்படி பண்ணும்போது மோஸ்ட் அட்வர்ஸ் சுச்சுவேஷன்ஸும் எப்படி ஃபேவரபுளாக மாறுது, இதெல்லாம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கான லிவிங் எக்ஸாம்பிள் தான் ஜீதா ஜகுதா உதாஹரன், லிவிங் எக்ஸாம்பிள் தான் ஹீமா தாஸ். ஹீமா தாஸுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு போல இருக்குது, அதனால தான் சொல்கிறாங்க. அதுக்கான லிவிங் எக்ஸாம்பிள் தான் ஹீமா தாஸ். ஒருவேளை அவள் ரொம்ப டிட்டர்மினேஷனோட இருந்திருப்பாளோ, அவங்க ரொம்ப டிட்டர்மினேஷனோட இருந்திருப்பாங்களோ, அவங்களுடைய லட்சியங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்களோ அட்டைன் பண்ணுறதுக்கு, அவங்க டிட்டர்மினேஷன், அவங்க ஸ்ட்ரகிள்லாம் வந்து அவங்க லட்சியங்களை ரொம்ப ஈஸியாக்கியிருக்குமோ, மோஸ்ட் அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்களுக்கு வரும்போது அதெல்லாம் ஃபேவரபுளாக மாறி இருக்குமோ, தெரியல. பார்க்கலாம் இந்த சாப்டரில் ஹீமா தாஸ் யார், அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது, அவங்க ஏன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உன்ஹோனேன்னா அவங்க ஹீமா தாஸ் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. உன்ஹோனே அப்பனே பச்பன்னா சின்ன வயசுலேருந்தே, சைல்ட்ஹுட்லேருந்தே, உன்ஹோனே அப்பனே பச்மன் மேஹி, அவங்களுடைய சைல்ட்ஹுட்லேருந்தே சங்கர்ஷோம் சே தோஸ்தி கர் லீ தி, அதாவது சங்கர்ஷம் சே ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பாங்க போல இருக்குது சின்ன வயசுலேருந்தே. ஃப்ரம் சைல்ட்ஹுட் மேபி ஷி ஹஸ் சீன் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அதனால தான் அது எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரகிள்ஸுக்கெலாம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்ஹோனே அப்படி பச்பன் மேஹி, அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே சங்கர்ஷம் சே ஸ்ட்ரகிள்ஸ் கூட தோஸ்தி கர்லீத்தி, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டாங்க. ஃபல்ஸ்வரூப்னா ஃபல்னா ஃப்ரூட்டு, ஓகேயா. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, யூ வில் பேர் த ஃப்ரூட் ஒன்லி தென் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஃபல்ஸ்வரூப்னா ஆஸ் அ ரிசல்ட், ஆஜ் டுடே இன்னைக்கு, வே விஸ்வ மஞ்ச் பர், வேனா they are referring to ஹீமா தாஸ், வே விஸ்வ மஞ்ச் பர் வேர்ல்டுடைய ஸ்டேஜில்
अपनी पहचान बनाने में அவங்கள பெஹச்சான் கர்னானா அவங்கள 4 பேருக்கு தெரியறது. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதான் பெஹச்சான் பண்ணா அப்படின்னா அவங்களையே ஹூ இஸ் ஷி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுதான் மே சஃபல் ஹுயி ஹை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் டிட்டர்மினேஷனோட இருந்திருக்காங்க, எவ்வளோ அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்தாலும் அது ஃபேவரபுளாக மாறி இருக்குது. அவங்க ரொம்ப டிட்டர்மின்டாகவும் ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களுடைய லட்சியங்களுக்காக போராடினதுனாலையும் சைல்ட்ஹுட்லேருந்தே அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸையே அவங்க ஃப்ரெண்ட் ஆக்கி அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி வச்சு அவங்க மேலே முன்னேறி போயிருக்காங்க. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் ஃபல்ஸ்வரூப் ஆஸ் எ ரிசல்ட் இன்னைக்கு இந்த வேர்ல்டோட ஸ்டேஜில் இந்த வேர்ல்ட்லேயே அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுல அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்டருக்குள்ளே போகிறோம். பாட்டு பிரவேசம் 7.5 நிமிஷம் ஆயிருக்கு, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணும். ஓ சாரி. नेक्स्ट आई मीन फर्स्ट पैराग्राफ पापों. समाचार पत्र की सुर्खियां पढ़ते पढ़ते सुधा की आंखें ठहर गई. समाचार पत्र ना न्यूज़पेपर, सुर्खियां ना हेडलाइंस. समाचार पत्र की सुर्खियां पढ़ते पढ़ते நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஹெட்லைன்ஸை படித்து சுதா கி ஆங்கே, சுதான்னு ஏதோ ஒரு பொண்ணு ஓகேயா, இந்த சுதாவோட கண்கள் வந்து டஹர் கை, இட் ஸ்டாப்ட் ஆன் சம்திங். அது வந்து ஒரு படிக்கும்போதே ஒரு இடத்துல வந்து அது வந்து நிலைநிறுத்தி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி டஹர் கை. பெஹ்லி பாரதிய மகிழா கோல்டன் கேர்ள் ஹீமா தாஸ். பெஹ்லி பாரதிய மகிழா, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கோல்டன் கேர்ள் ஹீமா தாஸ் அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு ஹெட்லைன்ஸ் இருக்குது போல இருக்குது. அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சுதாவோட கண்கள் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. மீனிங் ஷி ஹஸ் ஸ்டார்டட், அது இது என்னது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே கண்ணை வச்சு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க. தபி ரமன் நே அக்பார் மே சித்திர தேக்குகர் பூச்சா. அப்போ வந்து என்ன பண்ணுறான் ரமன், இந்த பையன் தான் ரமன் போல இருக்கு. இந்த ரமன் வந்து அக்பார் மே நியூஸ் பேப்பரில் இருக்கிற சித்திர தேக்குகர், அங்கே இருக்கிற ஒரு பிக்சரை பார்த்துட்டு பூச்சா கேட்குறான், தீதி அக்கா அடிடாஸ் ஷூஸ் நே ஜூத்தோं पर ஹீமா தாஸ் क्यों लिखा है. இந்த அடிடாஸ் ஷூஸ் போடுறோம் இல்லையா, நம்ம நிறைய ஷூஸ் போடுறோம். அடிடாஸ் ஷூஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். நைக்கி அது நைக்கி, அப்புறம் பூமர், அடிடாஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஷூஸ் போடுறோம் இல்லையா. அந்த ஷூஸில் இந்த அடிடாஸ் ஷூஸ் இருக்குல்ல, அதுதான் அவன் சொல்கிறான். அடிடாஸ் ஷூஸ்னே ஜூத்தோம் பர், இந்த அடிடாஸ் ஷூஸ் வந்து அவங்க ஷூஸ் மேலே ஹீமாதாஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்களே, கியூ லிக்காக, ஏன் ஹீமாதாஸ்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறான். क्या ये जूते हीमा दास की तरह तेज दौड़ेंगे. என்ன क्या ये जूते, என்ன இந்த ஷூஸ் எல்லாம் ஹீமா தாஸ் की तरह, ஹீமா தாஸ் மாதிரி तेज दौड़ेंगे, ஃபாஸ்ட்டாக ஓடுமா அப்படின்னு கேட்குறான். சுதா தீதி கர்வ சே தேக்தே ஹுயே போலி. சுதா அக்கா, அந்த அவங்க அக்கா தான் போல இருக்கு இந்த பொண்ணு சுதா. இந்த பொண்ணு வந்து கர்வ சே தேக்தே ஹுயே ஆனால் ரொம்ப ஷி ப்ரௌட்லி லுக்ட் அட் ஹிம், லுக்ட் அட் ரமன். ரொம்ப பெருமையாக அவள் வந்து அந்த ரமனை பார்த்துட்டு போலி சொல்கிறா. என்ன சொல்கிறா, ஹா ஜரூர் தௌடேங்கே, ஆமாம் கண்டிப்பாக ஓடும், டெஃபினெட்லி இட் வில் ரன் அப்படின்னு சொல்கிறான். ஷாக் கியூ ஹே, ஏன் உனக்கு இந்த டவுட்டு, ஷாக்குனா ஷாக்கா, ஏன் உனக்கு இந்த டவுட்டு, ஏன் உனக்கு இந்த சந்தேகம் அப்படின்னு கேட்குறான். தேக்கோ பாய், பார் தம்பி, சமஜ்னே கி பாத் ஏ ஹை கி, நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா லகன் और விஸ்வாஸ். லகன்னா டெடிகேஷன், ஓகே, டெடிகேட்டடாக ஒன்று பண்ணுறது. விஸ்வாஸ்னா விசுவாசம், நம்ம அஜித் படம் விசுவாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஸ்வாஸ்னா விசுவாசம், ஃபெய்த். ஓகே, ஸோ डेडिकेशन एंड फेथ हमें न केवल सफलता दिलाते हैं बल्कि चुनौतियों से जूझने की ताकत भी देते हैं. देखो भाई, இங்கே பார் தம்பி, நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா समझने की बात ये है कि लगन और विश्वास, डेडिकेशन एंड फेथ हमें न केवल सफलता दिलाते हैं, நமக்கு டெடிகேஷனோ ஃபெய்த்தும் நமக்கு சக்ஸஸை மட்டும் கொடுக்கறதில்ல, பல்கி பட் ஆல்சோ, ஆனால் கூட டெடிகேஷனோ ஃபெய்த்தோ நமக்கு வந்து சக்ஸஸை மட்டும் கொடுக்கறதில்ல, चुनौतियों से जूझने की ताकत भी देते हैं, but also it gives us a strength to face the challenges அப்படின்னு சொல்கிறான். சுனௌத்தியோன்னா challenges, ஜூஜ்னா இஸ் டு ஃபேஸ், அதை சந்திக்கிறது, தாக்கத்துனா ஸ்ட்ரென்த்து, ஓகேயா.
தேத்தே ஹே. ஓகேயா? ஸோ லகன் ஒரு விஸ்வாஸ், டெடிக்கேஷனோ ஃபெய்த்தும் ஒருத்தனுக்கு இருந்தால் அது வந்து நமக்கு சஃபல்தா திலாத்தே ஹே, நமக்கு வந்து நம்மளுக்கு வெற்றி மட்டும் கொடுக்கறது இல்லை, பட் ஆல்சோ நமக்கு ஏதாவது சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கொடுக்குது. தேத்தே ஹே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தம்பி என்ன சொல்கிறாரு? आप पहेलियाँ बहुत बुझाती है. आप पहेलियाँ पजल्स. ओके, आप पहेलियाँ बहुत बुझाती है. நீங்கள் பசில்ஸ் எல்லாம் நிறைய சால்வ் பண்ணுறீங்களே அப்படின்னு ரமன் வந்து சொல்கிறோம். ठीक है, சரி, ध्यान से सुनो, கவனமாக கேளு. मैं तुम्हें सुनाती हूँ, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஹீமாதாஸ் की सच्ची ஜீதி ஜாகதி கஹானி. ஓகே, நீ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணு, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஹீமாதாஸோட சச்சி உண்மையான ட்ரூவான ஜீதி ஜாகதி அதாவது லிவிங் உண்மையான லிவிங் கஹானி. ஜீதி ஜாகதினா லிவிங், ட்ரூவான லிவிங் கஹானி ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறான். நீ கேர்ஃபுல்லாக கேளு, நான் சொல்கிறேன் உனக்கு ஹீமாதாஸோட உண்மையான அந்த அதாவது லிவிங் ஸ்டோரினா என்ன, இது வந்து உண்மையிலேயே நடந்த கதைன்னுலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜீதி ஜாகதி கஹானி. அடுத்து, ஹீமா அசம் राज्य के नगांव जिले के छोटे से गांव डिंग में पैदा हुई. ஹீமாதாஸ் தான் சொல்கிறாங்க. ஹீமா வந்து அசாம் ராஜ்யக்கே, அசாம் ஸ்டேட்டில் இருக்கிற நகாவ் ஜிலேக்கே, நகாவ்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சோட்டே சே காவ், சின்ன கிராமம். காவ்னா வில்லேஜ், ஸ்மால் வில்லேஜ். டிங்குங்கிறது தான் ஒரு ஸ்மால் வில்லேஜ். அந்த டிங் மே பைதா ஹுயி, ஷி வாஸ் பார்ன். ஸோ ஹீமா was born in a small village called Ding, which is present in the district called Nagaon, which is present in Nagaon district in the state of Assam. Okay, उनके पिता, அவங்களுடைய அப்பா ரஞ்சித் தாஸ், அவர் பேர் வந்து ரஞ்சித் தாஸ், சாவல் கி கேத்தி கர்த்தே ஹே. உன்கே பிதா ரஞ்சித் தாஸ், அவங்களுடைய அப்பா ரஞ்சித் தாஸ் வந்து சாவல் கி கேத்தி கர்த்தே ஹே. சாவல்னா அரிசி. ஓகே, ரைஸை வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாரு, ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. சாவல் கி கேத்தினா ஃபார்மிங். ஓகே, அந்த ரைஸை வந்து விளைவிப்பாங்க இல்லையா அக்ரிகல்ச்சரல் லேண்டில், அந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணி ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. உன்கி மா, அவங்களுடைய அம்மா ஜோனாலி தாஸ். ஓகே, அவங்க அம்மா ஜோனாலி தாஸ் கர் சம்பால்தி ஹே, ஹோம் மேக்கராக இருந்தாங்க. वे अपने सभी भाई बहनों में सबसे छोटी है. அவங்க ஹீமாதாஸ் வந்து अपने सभी भाई बहनों में, அவங்களுடைய எல்லா சிப்ளிங்ஸ், பாய் பெஹனோனா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சிப்ளிங்ஸ்லையும் சப்சே சோட்டி ஹே, அவங்களுக்கு நிறையா சிப்ளிங்ஸ் இருப்பாங்க போல இருக்கு, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க போல இருக்கு. அவங்க எல்லாத்துலேயும் அவங்க தான் வந்து இருக்கிறதுலே யங்கஸ்ட். சப்சே சோட்டி ஹே, இருக்கிறதுலே குட்டி, மீன்ஸ் ஷீ இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். बचपन से ही उनका खेलों की और झुकाव था. बचपन से ही, சைல்ட்ஹுட்ல இருந்தே உன்கா கேலோங் கி ஓர், அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே ஜுகாவுதா, ஒரு லீனிங் இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு லீனிங் இருந்துச்சு. வே காவ் கே ஸ்கூல் மே, அவங்க அந்த வில்லேஜில் இருக்கிற ஸ்கூலில் லடுக்கோங் கே சாத், பாய்ஸோட ஃபுட்பால் கேல்தி தி, ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. பாகத்தே கபி தக்தி நஹி தி, அவள் வந்து எவ்வளோ ஓடினாலும் டயர்டாக மாட்டா. சப் உன்ஹே டிங் எக்ஸ்பிரஸ் கஹர் புகார்த்தே தே, அதனால எல்லாரையும் அவளை வந்து டிங் எக்ஸ்பிரஸ்னு கூப்பிட்டாங்க. டிங்குன்னா அவள் பிறந்த ஊர் இல்லையா, அதனால டிங்கு, அந்த ஊரோட எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில், அதனால டிங் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அவளை கூப்பிட்டாங்க. हिमा को रेसर बनने की सलाह सबसे पहले जवाहर नवोदय विद्यालय के फिजिकल एजुकेशन के टीचर ने दी, तो ஹீமா ने अपना ध्यान दौड़ की ओर लगाया. ஹீமாக்கு வந்து ரேசர் ஆகிறதுக்கு, பண்ணேக்கு ஆகிறதுக்கான சலாஹ், அட்வைஸ் வந்து சப்சே பெஹலே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஜவஹர் நவோதய வித்யாலயாவோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தான் கொடுத்தாரு. அதுலேருந்து ஹீமா வந்து அவளுடைய அட்டென்ஷன், அவளோட கவனம் மொத்தத்தையும் ரன்னிங் பக்கம் செலுத்தினா. यद्यपि ஆல்தோ ரன்னிங் ட்ராக் கி சுவிதா, ரன்னிங் ட்ராக் ஃபெசிலிட்டி வந்து உஸ் சமயம் அந்த டைமில் உபலப்து நஹி தி, அவங்க ஊரில் வந்து அவைலபிளாக இல்லை. அத்தஹ வே தௌடு கா அபியாஸ், அதனால் அவள் வந்து ரன்னிங்கான ப்ராக்டிஸு ஃபுட்பால் கே மைதான் மே ஹி கர்த்தி தி, ஃபுட்பால் ஃபீல்டு மைதானத்தில், ஃபுட்பால் ப்ளே கிரவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, ஃபுட்பால் ஃபீல்டில் தான் பண்ணினா.
हीमा ने 2017 में युवा कल्याण निदेशालय की ओर से आयोजित अंतरजिला प्रतियोगिता में भाग लिया. हीमा வந்து 2007ல युवा कल्याण निदेशालय डायरेक्टरेट ऑफ यूथ वेलफेयर की ओर से आयोजित अंतरजिला प्रतियोगिता डायरेक्टरेट ऑफ यूथ वेलफेयर அவங்ககிட்ட இருந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் ஆயோஜித் அந்தர்ஜிலா பிரதியோகிதா காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினா. இவங்க நடத்தின இன்டர் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனில் பாக்லியா பார்ட்டிசிபேட் பண்ணினா. இஸ் பிரதிஸ்பர்தா மே இந்த கான்டெஸ்ட்டில் உன்ஹோனே அவள் வந்து 100 மீட்டர்ஸ் और 200 मीटर्स की दौड़ में 100 मीटर्स एंड 200 मीटर्स रेஸில் प्रथम स्थान फर्स्ट प्लेस हासिल किया विन पन्नीना. जबकि उनके जूते दौड़ के लिए उपयुक्त नहीं थे. அவளுடைய என்ன சொல்கிறது, அவள் போட்டிருந்த ஷூஸ் வந்து இட் வாஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ரன்னிங். ஓகே, அப்படி இருந்தும் அவள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணினா. ஜப்கி உன்கே ஜூத்தே அவளுடைய ஷூஸ் வந்து தௌட் கேலியே ரன்னிங் ஓடுறதுக்கு உபயுக்த நஹி, இட் வாஸ் இன் சூட்டபிள். யஹி பர் நிபுன் தாஸ் அவர் தான் அவருடைய கோச். நிபுன் தாஸ் தான் அவளோட கோச். நே உன்கி தௌடுக்கோ தேக்கா, இதை வந்து அவளுடைய கோச் வந்து அவள் ஓடும்போது அப்சர்வ் பண்ணினார். தட் ஷி டென்ட் வேர் அ சூட்டபிள் ஷூ ஃபார் டியூரிங் ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிறத அவர் வந்து அப்சர்வ் பண்ணினார். நிபுன் தாஸ் தான் அவளுடைய கோச். அந்த அவர் பேர், அந்த சார் பேர் வந்து நிபுன் தாஸ். நிபுன் தாஸ் நே ஹிமா கே பித்தா சே, ஹிமாவோட அப்பா கிட்ட உன்ஹே ட்ரைனிங் தேனே கேலியே அவளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கவுஹாத்தி இருக்கு இல்லையா, அஸ்ஸாமில் இருக்குது, கவுஹாத்தி லே ஜானேக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அனுமதி கேட்டார், பெர்மிஷன் கேட்டார். உன்கா பரிவார் அவங்க ஃபேமிலி காஃபி கரீப் தான், ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப புவராக இருந்தது. ஓகேயா, இஸ்லியே அதனால் ட்ரைனிங்கான எக்ஸ்பென்சஸை உன்கே கோச் துவாரா ஹி உட்டாயா கயா. இட் வாஸ் பார்ன் த எக்ஸ்பென்சஸ் வேர் ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸ் வேர் பார்ன் பை த கோச். அதாவது உன்கே கோச் துவாராகி அவரோட கோச்சே தான் வந்து பேர் பண்ணிக்கிட்டாரு, உட்டாயாகையா அவரே பார்த்துக்கிட்டாரு. ரமன் போலா, ரமன் யாரும் அந்த சின்ன பையன், அந்த ரமன் போலா அவன் கேட்டான் அவங்க அக்கா கிட்ட. அவங்க அக்கா தானே இந்த கதெல்லாம் சொல்கிறான். தீதி அக்கா, ஹிமா ஜி கே கோச் கிட்னே அச்சே ஹே, ஹிமாஜியோட கோச் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு, எவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு கேட்குறான். ரமன், ஆமாம் ரமன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அக்கா. அச்சா குரு மில்ஜா ஏதோ, நல்ல குரு கிடச்சிட்டாருனா, நல்ல டீச்சர், நல்ல மென்டார் கிடச்சிட்டாங்கன்னா ஜிந்தகி பதல் ஜாத்தி ஹே, நம்ம லைஃபே மாறிடும். प्रारंभ में इनिशियला हिमा வந்து 200 மீட்டர் ரேஸ் கேலியே தயாரி கி. முதல்ல வந்து அவள் 200 மீட்டர் ரேஸ்க்கு தான் அவளை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா. ஜெய்சே ஸ்டாமினா படுத்தா கயா. ஸோ அவள் ப்ராக்டிஸ் பண்ண அவளுடைய ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் படுத்தா கயா, இட் காட் இன்க்ரீஸ்டு. 400 मीटर के ट्रैक पर 400 मीटर्स ट्रैकिல் दौड़ना शुरू किया. ஷீ ஸ்டார்டட் ரன்னிங், தௌட்னா ஓடுறதுக்கு ஷுரு கியா ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் முதல்ல வந்து 200 மீட்டர்ஸ் ரேஸ் தான் ஓடுறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணினா. அவள் ஓடி என்ன ஆச்சு, அவளோட ஸ்டாமினா வந்து பில்ட் ஆச்சு. அப்புறம் 400 மீட்டர்ஸ் ட்ராக்கில் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டா, ஷுரு கியா ஓட ஆரம்பிச்சிட்டா. 2018 இந்த இயர் 2018 ஹிமா வந்து பேங்காக்ல ஏஷியாயி யுவா சாம்பியன்ஷிப் ஓகே, ஏஷியாயி யுவா சாம்பியன்ஷிப், அதாவது ஏஷியன் யூத் சாம்பியன்ஷிப் கி அந்த காம்படிஷன் போகிறோம். பேங்காக்ல வந்து நடந்த ஏஷியன் யூத் சாம்பியன்ஷிப்பில் 200 மீட்டர் ரேஸில் 7वां स्थान प्राप्त किया, 7th प्लेஸாக வந்தா. ஆஸ்திரேலியா கே கோல்டு கோஸ்ட் ஆஸ்திரேலியா கோல்டு கோஸ்ட்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கோல்டு கோஸ்ட்டில் ராஷ்டிரமண்டல் கேலோ காமன்வெல்த் கேம்ஸில் 400 मीटर के फाइनल में 400 मीटर्स फाइनल्ஸில் வே छठे स्थान पर रही. அவள் 6th பிளேஸில் வந்தா. 6th பிளே அந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஆஸ்திரேலியாவில் கோல்டு கோஸ்ட்டுங்கிற இடத்துல நடந்திருக்கு. அங்கே நடந்த 400 மீட்டர்ஸ் ஃபைனல் ரேஸில் அவள் வந்து 6th பிளேஸில் இருந்தாலாம். கிந்து ஹவவர் ஆனால் 2008 IAAF வேர்ல்டு U20 இதெல்லாம் காம்படிஷன்ஸ். IAAF வேர்ல்டு U20 400 மீட்டர்ஸ் ரேஸில் 51.46 செகண்ட் 51.46 செகண்ட்ஸில் பூரி கர்கே அவளோட 400 மீட்டர்ஸ் ரேஸை வந்து 51.46 செகண்ட்ஸில் பூரி கர்கே முடிச்சு. ஷி கம்ப்ளீட்டட் த ரேஸ் இன் 400 மீட்டர்ஸ் ரேஸ் இன் 51.46 செகண்ட்ஸ்.
उन्होंने प्रथम स्थान प्राप्त किया 51.4 செகண்ட்ஸில் வந்து அவள் ஓடி முடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸு செக்யூர் பண்ணினா அவர் ஸ்வர்ண பதக் ஜீதா. அப்புறம் 51.46 செகண்ட்ஸில் 400 மீட்டர்ஸ் ரேஸ் எங்கே ஐஏஏஎஃப் வேர்ல்டு U20 2008 அவள் ஓடி அதை வந்து 51.4 செகண்ட்ஸில் ஓடி வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கிட்டான். ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கிட்டு ஸ்வர்ண பதக் ஜீதா கோல்டு மெடலில் ஜெயிச்சா. 2019 में 2019 उन्होंने एक महीने में ஒரு மாசத்துல அவங்க வந்து ஒரு மாசத்துல 5 கோல்டு மெடல் ஜீத்துकर 5 கோல்டு மெடல் வின் பண்ணி இतिहास रच दिया. शी क्रिएटेड हिस्ट्री. इतिहासना हिस्ट्री क्रिएट பண்ணினா. उनके गोल्ड जीतने के बाद அவ கோல்டு மெடல் ஜெயிச்சதுக்கு அப்புறமா उस समय के प्रधानमंत्री அந்த சமயத்துல இருந்த பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் नरेंद्र मोदी एंड देश के राष्ट्रपति रामनाथ கோவிந்த் जी देश के राष्ट्रपति இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் ஜி அவர்கள் வந்து சஹித் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் கூட வந்து சஹித் கை ராஜ்நேதாவுனே அப்புறம் பிஎம் பிரசிடென்ட்டு இவங்க கூட நிறைய மெனி பொலிட்டீஷியன்ஸ் கை ராஜ்நேதாவும் அப்படின்னா ராஜ் இந்த கண்ட்ரியோட நேதாவும் லீடர்ஸ் ஓகேயா தட் இஸ் மெனி லீடர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அதாவது மெனி பொலிட்டீஷியன்ஸ்னே உன்ஹே பதாயி சந்தேஷ் தியே அவளுக்கு வந்து தே சென்ட் ஹர் கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜஸ் அவளை வந்து வாழ்த்தினாங்க. சச் மே रियली आमा दीदी सच में दीदी आमा रियली दीदी हीमा दास तो भारत की सुपर वुमन है. அப்படின்னா அந்த குட்டி பையன் சொல்கிறான் ரமன் சொல்கிறான் ஆமா தீதி உண்மைதான் ஹீமா தாஸ் வந்து பாரத்க்கு சூப்பர் உமன் தான் இந்தியாவோட சூப்பர் உமன் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இங்கெல்லாம் அங்கங்கே அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால அந்த காம்படிஷனோட பேர் இதெல்லாம் வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஐ எக்ஸ்பிளைன். ஓகே, தேங்க்யூ.